السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا رسول الله. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. هو الذي أنزل عليك الكتاب منه آيات محكمات هن أم الكتاب وأخر متشابهات فأما الذين في قلوبهم زيغ فيتبعون ما تشابه منه ابتغاء الفتنة وابتغاء تأويله وما يعلم تأويله إلا الله والراسخون في العلم يقولون آمنا به كل من عند ربنا وما يذكر إلا أولو الألباب. حسبي الله العظيم. அன்பின் இஸ்லாமியர்களே, சூரத்து ஆல இம்ரானினுடைய 7, 8, 9வது வசனத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்தோம். அப்போ அந்த வசனத்தினுடைய பொருளை நாம் கடைசியாக பார்த்தோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய செய்தியாவது, குர்ஆனில் 2 விதமான வசனங்கள் உண்டு. ஒன்று முஹ்கமான வசனங்கள், மற்றொன்று முத்தஷாபிஹாத்தான வசனங்கள். எவருடைய உள்ளத்தில் புரட்டு இருக்கிறதோ, கோளாறு இருக்கிறதோ, அப்படியானவர்கள் முத்தஷாபிஹத்தான வசனங்களை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள். முத்தஷாபிஹத்தான வசனங்களில் இருக்கக்கூடிய பொருளை கொண்டு அவர்கள் ஃபித்னாவை, குழப்பத்தை அவர்கள் தேடுவார்கள். மேலும் அந்த வசனங்களுடைய விளக்கத்தை மிக தெளிவாக அறிந்தவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருந்து கொண்டிருக்கின்றான். ஈமான் கொண்ட மக்கள், கல்வியில் சிறந்தவர்கள், அனைத்தையும் ஈமான் கொண்டதாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். மேலும் அந்த வசனங்களுடைய விளக்கத்தை அறிவுடையவர்கள் விளங்குவார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசியிருந்ததை நாம் பார்த்தோம். அப்போ இந்த வசனத்தினுடைய விளக்க உரைக்குள் நாம் செல்லும் பொழுது நாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், முஹ்கம் என்ற வாசகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுவதில் சந்தேகம் இல்லை. நேரடியாக தெளிவாக புரியக்கூடிய வசனங்கள், இதில் எந்த குழப்பத்திற்கும் வேலை இல்லை. முத்தஷாபிஹத்தான வசனங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான் அல்லவா? இந்த முத்தஷாபிஹத்தான வசனங்கள் தான் எதை குறிக்கின்றது என்பதற்கு மத்தியிலே, அறிஞர்களுக்கு மத்தியிலே சில கருத்துக்கள் உண்டு. நாம் உண்மையிலேயே எந்த கருத்தை ஏகோபித்த கருத்தாக அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நாம் சொன்னோம். ஆனால் மற்ற அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கையில், இந்த முத்தஷாபிஹத்தான வசனங்கள் என்று சொன்னால் சில அறிஞர்கள் பதிவு செய்வதாவது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் ஹுரூஃபுல் முகத்தாக்களை பதிவு செய்கிறானா? சில சூறாக்கள் ஆரம்பிக்கும் பொழுது, சூரத்துல் பக்ரா, இந்த சூரத்துல் ஆல இம்ரான் ஆரம்பிக்கும் பொழுது அலிஃப் லாம் மீம், சில சூறாக்கள் ஸ்வாத் என்று, சில சூறாக்கள் ஒவ்வொரு எழுத்துக்களை கொண்டு ஆரம்பிக்கும். யாசீன் என்று ஆரம்பிக்கும், காஃப் என்று ஆரம்பிக்கும், நூன் என்று ஆரம்பிக்கும். இப்படி ஹுரூஃபுல் முகத்தாக்களை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கின்றானா? இப்படியான வசனங்களை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்தஷாபிஹ் என்று சொல்லி காட்டுகின்றான். அதனுடைய பொருளை, விளக்கத்தை அல்லாஹ் தான் மிக தெளிவாக அறிகிறான். அதனுடைய விளக்கத்தை அறிவுடையவர்களை தவிர பெரும்பான்மையினால் விளங்கிக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வது இந்த ஹுரூஃபுல் முகத்தாவை என்று சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? குர்ஆனில் ஏற்கனவே அருளப்பட்ட வசனங்களும் அந்த வசனத்தினுடைய சட்டங்கள் மாற்றப்பட்டு அதற்கென்று அருளப்பட்ட வசனங்கள் என்றும் சில வசனங்கள் உண்டு. சட்டத்திட்டங்களுடைய விஷயம், அவை ஏற்கனவே ஒரு செய்தி அல்லாஹால் அருளப்பட்டு மீண்டும் இன்னொரு வசனம் அல்லாஹால் அருளப்பட்டு முந்தைய செய்தி மாற்றப்பட்டிருக்கும் அல்லவா? இந்த முந்தைய செய்தி தான், மாற்றப்பட்ட முந்தைய செய்தி தான் முத்தஷாபிஹத்தான வசனங்கள். அந்த செய்திகளும் அல்லாஹ்விடம் இருந்து வந்தது தான், நாங்கள் அதையும் ஈமான் கொள்கின்றோம் என்பதாக ராசிஹூன ஃபில் இல்ம், கல்வியில் மூத்தவர்கள் ஈமான் கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டிருப்பதிலிருந்து, அப்போ ஏற்கனவே அருளப்பட்ட மாற்றப்பட்ட செய்திகள் தான் இந்த முத்தஷாபிஹத்தான வசனங்கள் என்று இன்னும் சில அறிஞர்கள் விளக்கம் அளிப்பதையும் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பெரும்பான்மையினருடைய கருத்து என்ன? அந்த வசனத்தில் இரட்டை பொருள் இருக்கும். அந்த வசனத்தை மேலோட்டமாக அந்த வசனத்தை மட்டும் வாசித்து விளங்கினால் விளங்க முடியாது. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்ற ஹதீஸ்களுடைய உதவியை கொண்டு வேறு சில முஹ்கமான வசனங்களை
அதையினுடைய உதவியை கொண்டு இந்த வசனங்களை விளங்கி கொள்ள முடியும். இப்படியான வசனங்கள் தான் முத்தஷாபிஹ் என்று அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து தான் ஏகோபித்த கருத்தாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய கருத்தாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் நாம் உதாரணத்திற்கு சொன்னோம் என்று சொன்னால், இந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் இந்த விவாதம் செய்வதற்காக அந்த கிறிஸ்தவர்கள் சம்பந்தப்பட்ட வசனம் தானே இது. அப்போ அவர்களே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தப்பட்ட வேறு ஒரு வசனத்தை மேற்கோள் காண்பித்தார்கள் என்று நாம் சொன்னோம். எந்த வசனத்தை அவர்கள் மேற்கோள் காண்பித்தார்கள்? என்ன செய்தி அவர்கள் மேற்கோள் காண்பித்தார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்யக்கூடிய செய்தி, நிச்சயமாக மரியமினுடைய குமாரர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கலிமத்துல்லாஹ், அல்லாஹ்வினுடைய வார்த்தையாக இருக்கிறார்கள். மேலும் ரூஹுஹு, அவனுடைய ரூஹாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்றான் அல்லவா. இந்த வசனம் ஒரு முத்தஷாபிஹான வசனம். எப்படி இந்த வசனத்தில் கலிமத்துல்லாஹ் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ இந்த கலிமத்துல்லாஹ் என்பதை நேரடியாக அப்படியே நாம் பொருள்படுத்தினோம் என்று சொன்னால் என்ன விளக்கம் வரும்? அல்லாஹ்வினுடைய வார்த்தை அவர் என்று விளக்கம் வரும். இதைத்தான் அவர்களும் சித்தாந்தமாக கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய வார்த்தை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜீசஸ் என்று அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். மேலும் ரூஹு என்று சொன்னால் இறைவனுடைய ரூஹ் என்று, இறைவனுடைய ரூஹையே நேரடியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றான் என்று குர்ஆனை உண்மைப்படுத்துகின்றது என்று அவர்களுடைய வாதத்திற்கு இதை ஆதாரமாக வைத்து அவர்கள் விளக்கம் தேடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நாம் பார்த்தோம். இந்த வசனத்திலேயே இந்த கலிமத்துல்லாஹ் என்ற வார்த்தைக்கு நேரடியாக அவர்கள் சொல்வதை போன்று பொருள் கொடுத்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய வார்த்தை என்று தான் பொருள் வரும். ஆனால் வேறு வசனங்களை வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து முஹ்கமான வேறு வசனங்கள் எல்லாம் பேசுகின்றது அல்லவா, அந்த வசனங்களை வைத்து இந்த வசனத்தை விளங்கும் பொழுது என்ன முஹ்கமான வசனங்கள் என்ன பேசுகிறது? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொட்டிலில் இருந்து பேசிய பொழுது இவ்வாறாக, நான் இறைவனுடைய கட்டளையிலிருந்து நான் பேசுகிறேன், நான் அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கட்டும். வேறு சில வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நேரடியாக இறைவன் யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்தினுடைய விளக்கமாக அவர்கள் சொல்லுவது இறைவனுடைய குமாரன் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லவா. இந்த வசனத்தை வைத்து விளக்கம் கொடுக்கிறார்கள் அல்லவா, அந்த விளக்கம் அடிபட்டு போகும். அப்போ அந்த முஹ்கமான வசனம் இந்த முத்தஷாபிஹான வசனத்தை அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்திலிருந்து பொருள் நீங்குவதற்கு உதவியாக இருக்கு. புரியுதா? அப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கலிமா, இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரூஹ் என்ற வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், கலிமத் என்று சொன்னால் வார்த்தை என்ற அர்த்தம். அதே நேரத்தில் கலிமத் என்று சொன்னால் கட்டளை என்ற அர்த்தமும் உண்டு. கலிமத் என்று சொன்னால் கட்டளை என்ற அர்த்தமும் உண்டு. ஃபைதா அராத ஷைஅன், ஒரு விஷயத்தை இறைவன் செய்ய நாடுகின்றான் என்று சொன்னால் ஃபயகூலு லஹு குன் ஃபயகுன், அவர்களுக்கு குன் ஆகு என்று கட்டளை இடுவான். அந்த கட்டளையின் பேரில் அது நடக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்வரையில் சூரத்துல் யாசீனில் பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அன்பின் இஸ்லாமியர்களை, இறைவன் ஒரு விஷயத்தை செய்ய நாடினால் அது இறைவனுடைய கட்டளையின் பேரில் நடக்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது இறைவனுடைய கட்டளையின் பெயரால் நடந்த ஒரு விஷயம் என்ற அடிப்படையில் அந்த கலிமத், அந்த இறைவனுடைய வார்த்தை என்று கலிமத்துல்லா என்ற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் பதிவு செய்கிறானா. அப்போ அந்த கலிமத்துல்லா என்ற வார்த்தைக்கு இறைவனுடைய கட்டளை, இறைவனுடைய கட்டளையிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோன்றினார்கள் என்ற பொருளைத்தான் குர்ஆனிற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய அறிஞர்கள் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்று ரூஹு, அவனுடைய ரூஹ் என்று வரக்கூடிய வாசகத்திற்கு தஃசீர்களை அறிஞர்கள் விளக்கம் அளிக்கையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ரூஹு என்று சொன்னால் நேரடியாக வாசித்தால் அது இறைவனுடைய ரூஹ் என்ற அர்த்தத்தில் வரும். அவர்கள் எந்த அர்த்தத்தை கொடுக்கிறார்களோ அதே பொருளையே நாம் அந்த வசனத்திலிருந்து பெற முடியும். ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரூஹ் என்பது அல்லாஹ்வினுடைய உயிர் என்ற அர்த்தத்தில் வராது. மாறாக இந்த ரூஹ் என்பது அல்லாஹினுடைய கட்டளை, அல்லாஹினுடைய ஒரு படைப்பு என்ற அர்த்தத்தில் தான் இது வரும். என்றால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்து எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் உயிர் கொடுக்கிறார். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக சொல்லும் பொழுது இந்த வசனத்திற்கு விளக்கம் அளிக்கும் விதமாக வேறொரு வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். நிச்சயமாக ஈசாவினுடைய உதாரணம் என்பது யாருடைய உதாரணத்தை போன்று? ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய உதாரணம் என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய உதாரணத்தை போன்று.
நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மண்ணிலிருந்து படைத்தான். படைத்ததற்கு பின்பு அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரூஹை கொடுத்தான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லக்கூடிய இன்னொரு வசனத்தை வைத்து இந்த வசனத்திற்கு விளக்கம் எப்படி அளிப்பார்கள் முஃபஸ்ஸிரீன்கள்? அல்லாஹ்வினுடைய ரூஹ் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய நாட்டத்திலிருந்து கிடைத்த ஒரு படைப்பு, ஒரு உயிர் என்பதாகத்தான் இந்த வசனத்திற்கு பொருள்படுமே தவிர நேரடியாக அல்லாஹ்வினுடைய உயிர் என்ற ஒரு அர்த்தத்தை இதற்கு கொடுக்க முடியாது என்பதாக விளக்கம் அளிப்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அன்பின் இஸ்லாமியர்கள் இப்படித்தான் அந்த வார்த்தைக்கு நேரடியாக வாசித்தோம் என்று சொன்னால் அவர்கள் குழப்பத்திற்கு எந்த அர்த்தத்தை இந்த வாசகத்தை பயன்படுத்துகிறார்களோ அதே வாசகத்தை போன்றுதான் தெரியும். ஆனால் அந்த வாசகத்திற்கு என்ன அர்த்தமாக இருக்கும் என்பதை குர்ஆன் ஹதீஸை கொண்டு நாம் விளக்கம் தேடினோம் என்று சொன்னால் அதற்கு தெளிவான ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஆக மொத்தம் கடைசியில் இந்த விளக்கத்தை எல்லாம் வைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கு பின்னால் இந்த வசனமும் ஒரு முஹ்கமான வசனமாகத்தான் இருக்கும், ஒரு தெளிவான வசனமாகத்தான் இருக்கும். ஆனால் அது சிலருக்கு முத்தஷாபிஹத்தான வசனமாக தெரியும், அது அவர்களுக்கு இரட்டை அர்த்தம் தரக்கூடிய வசனங்களாக தெரியும். அதை அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள்? அவர்களுடைய வாதத்திற்கு தகுந்தவாறு பயன்படுத்திக் கொள்வார்கள். இப்படி அந்த கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய வாதத்திற்காக இந்த வசனத்தை பயன்படுத்தி கொண்டு அதிலிருந்து அவர்கள் குழப்பத்தை தேடினார்களோ. குழப்பத்தை தேடுவது என்றால் என்ன? அதற்கு இமாம் இப்னு கஸீர் அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அவர்கள் குர்ஆனினுடைய இந்த வசனத்தை கவனித்ததை போன்று குர்ஆனில் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசப்பட்ட மற்ற வசனத்தையும் அவர்கள் கவனித்திருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வாதத்திற்கு எது தேவையோ அதை மட்டும் அவர்கள் என்ன செய்து கொள்வார்கள்? எடுத்துக்கொண்டு மற்ற வசனங்களை புறம் தள்ளிவிட்டு அதிலிருந்து அவர்கள் கருத்தும் விளக்கமும் தேடக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனுடைய நோக்கம் என்பது வபுதிகா அல் ஃபித்னா, ஃபித்னா குழப்பத்தை தேடிதான் அவர்கள் இந்த காரியத்தை செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே பதிவு செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் அன்பின் இஸ்லாமியர்களே, குழப்பத்தை நாடி குர்ஆனுடைய வசனங்கள் என்ன சொல்லியிருக்கின்றது என்பதை தெரிந்தும் கூட ஒரு சில வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தையினுடைய பொருளை நேரடியாக பயன்படுத்தி அந்த வசனங்களை தமக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது என்பதைத்தான் இந்த கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படித்தான் முஹ்கமான வசனம் முத்தஷாபிஹத்தான வசனங்களுக்கு விளக்கம் அளிக்கும் என்பதாக இப்னு கஸீர் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அப்போ இந்த செய்தியை நாம் படிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்த காரணத்திலும் இந்த கிறிஸ்தவர்கள் செய்த செயலை போன்று நாமும் செய்யக்கூடாது. ஒரு வாதம் தவறு என்று சொன்னால், நாம் சொல்லக்கூடிய கருத்து அது தவறு என்று சொன்னால் அதை சரியான முறையில் சுட்டிக்காட்டப்படும் பொழுது அதை பின்பற்றுவதுதான் ஒரு முஸ்லிமிற்கு அழகே தவிர எந்த வசனத்தை அல்லது எந்த ஹதீஸை எமக்கு தகுந்தவாறு பேசினால் முன்வைத்தால் அது எமக்கு தகுந்தவாறு ஒரு அர்த்தத்தை தருமோ அப்படியான ஹதீஸ்களை கொண்டு எம்முடைய வாதத்தை நாம் வலுப்படுத்துவது என்பது ஒரு கிறிஸ்தவர்களுடைய செயலில் ஒரு செயலாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கிறிஸ்தவர்களை நீங்கள் கியாமத் நாளுடைய நெருக்கத்தில் மூலமாக நீங்கள் பின்பற்றுவீர்கள். அதே போன்று இன்று நாம் சமுதாயத்தில் பார்க்கிறோம். இதே போன்று குர்ஆனுடைய வசனங்களை தங்களுக்கு தகுந்தவாறு விளக்கம் தரக்கூடிய வசனங்களாக எந்த பொருளை இந்த வாசகத்திற்கு கொடுத்தால் அவர்களுடைய வாதம் சரியாக இருக்குமோ அந்த பொருளை இந்த வார்த்தைக்கு கொடுப்பது. அரபியை பொறுத்தளவில் ஒரே அர்த்தத்திற்கு பல வார்த்தையும் இருக்கும், ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தமும் இருக்கும். உதாரணத்திற்கு நடப்பது என்று சொன்னால் அதற்கு பல அரபு வார்த்தைகள் இருக்கும். அதே போன்று ஒரு வார்த்தை இருக்கும், லரப. உதாரணத்திற்கு லரப என்ற வார்த்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தைக்கு பல பொருளும் இருக்கும். லரப என்று சொன்னால் யதார்த்தத்தில் அடிப்படையான அர்த்தம் அடித்தான் என்ற அர்த்தம். இப்போ கலிமத் என்று சொன்னால் வார்த்தை என்ற அர்த்தம், நேரடியான வார்த்தை, நேரடியான அர்த்தம். கலிமத் என்று சொன்னால் வார்த்தை, அல்லாஹ்வினுடைய வார்த்தை, அவர்கள் அந்த பொருளை கொடுத்தார்கள். லரப என்று சொன்னால் அடித்தான் என்று நேரடியான அர்த்தம். இதற்கு பல அர்த்தங்கள் உண்டு. லரப என்று சொன்னால் நடந்தான் என்ற அர்த்தம் உண்டு. லரப என்று சொன்னால் உதாரணம் சொன்னான் என்ற அர்த்தம் உண்டு. இப்படி ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தமும் இருக்கும். அப்போ குர்ஆனில் பேசப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அந்த இடத்தில் எந்த வார்த்தையை சரியா கொடுத்தால் அது குர்ஆனினுடைய ஏனைய எந்த வசனத்திற்கும் முரணாக அமையாது என்பதை கவனித்து அந்த வசனத்திற்கு அந்த வார்த்தைக்கு அந்த அர்த்தத்தை கொடுப்பதுதான் சரியான குர்ஆனை விளங்குவதற்கான முறை. அப்படி இல்லாமல் ஒரு வசனத்தினுடைய ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்து அந்த அர்த்தத்தை கொடுத்ததன் அடிப்படையில் குர்ஆனினுடைய அது சம்பந்தப்பட்ட ஏனைய வசனங்களுக்கு அது முரணாக அமைகின்றது என்று சொன்னால் இந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருள் தவறு என்று எம்மால் விளங்கிக் கொள்ள முடியும்.
அப்போ அப்படியாகத்தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த வசனத்திற்கு அவர்களுக்கு தகுந்தவாறு வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கும் பொழுது மற்ற வசனங்களுடைய பொருள் எல்லாம் அடிபடுகிறது அல்லவா. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் இறைவனுடைய தூதராக இருக்கிறார்கள், அவனுடைய அடிமையாக இருக்கிறார்கள், அவன் அல்லாஹ்வுடைய கட்டளையில் பிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பற்றி சொல்லக்கூடிய மற்ற வசனங்களுடைய பொருட்கள் எல்லாம் அடிபடும். அப்போ எந்த வார்த்தைக்கு எந்த அர்த்தத்தை கொடுத்தால் அது குர்ஆனுடைய அல்லது ஹதீஸினுடைய எந்த ஒரு தொகுப்பிற்கும் முரண்படாதோ அப்படியான வார்த்தையை கொடுத்து சரியான பொருளை ஒரு வசனத்திலிருந்து எடுப்பதுதான் முத்தஷாபிஹத்தான வசனங்களை விளங்குவது என்பதாக இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள். புரியும்படி சொன்னா இல்லை இன்னும் குழப்பம் விதமாக சொன்னேன், புரிஞ்சுச்சா? அதுதான். அப்போ ஒரு வசனத்திற்கு தகுந்தவாறு சரியான அர்த்தத்தை கொடுத்து அந்த வசனத்தை விளங்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலிருந்து இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அப்போ அன்பின் இஸ்லாமியர்கள் அந்த அடிப்படையில் குர்ஆனிற்கு எந்தெந்த இடத்தில் எந்தெந்த அர்த்தத்தை கொடுத்து எந்தெந்த வசனத்திலிருந்து எந்தெந்த பொருளை இறைவன் நாடுகிறானோ அந்த பொருளோடு விளங்கி அதன்படி பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் தந்தரட்டும் இன்ஷா அல்லாஹ். தொடர்ச்சியாக இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை நாளை தினம் தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எவருக்கும் குர்ஆனை மார்க்கத்தை சரியான வழி கற்றறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. ஹாதா மின் தொழில் முஃமின் பில்லாஹ் குல் ஹதா அஸ்ஸலாமு அலைக்கும் வஜமீல் முஸ்லிமீன முஃமின் அஜ்மாயின் சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.